ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி சார்ந்து, சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே பாசிட்டிவாருன்னு நிறைய பேர் பேசியாச்சு, நானும் பேசுறோம், பேசிக்கிட்டேவும் இருப்போம், சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுறதெல்லாம் பத்தாது, நம்மளோட பாப்புலேஷன் வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற விஷயத்தினால வரக்கூடிய வீடியோஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல இருப்பாங்க. அது எல்லாத்தோட ஒரு சுச்சுவேஷனுக்குமே பொருந்துறது ஒரு சில வீடியோஸ் தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசிட்டே இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுங்க நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி பத்தியெல்லாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா நெகட்டிவாவே நான் இருக்கேன், எனக்கு பாசிட்டிவ் பத்தி எல்லாம் தெரியும், என்னால பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாலும் என்னால் அப்படி இருக்க முடியல. என்னை சுத்தி இருக்கவங்களும் நெகட்டிவா இருக்காங்க, நானே நெகட்டிவா இருக்கிறது தான் எனக்கே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிறது பிடிக்கலைங்க, எனக்கு தயவு செஞ்சு என்ன பண்றதுன்னே தெரியல, நெகட்டிவிட்டியை நான் இப்படிதான் ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பாசிட்டிவ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா அப்போ நெகட்டிவா இருப்பாங்க இல்லையா சில பேர், அவங்களுக்கு வந்து எப்படியாவது அந்த நெகட்டிவ் ஜோன்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க நெகட்டிவா யாரெல்லாம் இருக்கீங்களோ, நீங்க யாருமே ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப நான் இருக்கிறேன் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம், நான் நெகட்டிவா இருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அதை ஹேண்டில் பண்ணவே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அந்த இடத்துலதான் நீங்க இருக்கீங்கன்னா, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இவங்களோட வாழ பிடிக்கல, எனக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல, எனக்கு என்னோட அண்ணனை பிடிக்கல, தம்பியை பிடிக்கல, இல்ல வந்து நான் படிக்கிற படிப்பு பிடிக்கல, நான் செய்யற வேலை பிடிக்கல, என்னோட பாஸ் எனக்கு பிடிக்கல, என்னோட கம்பெனி பிடிக்கல, என் வீடு பிடிக்கல, என் மாமியார் மாமனார் அம்மா அப்பா என் குழந்தை இப்படி எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நெகட்டிவிட்டி எனக்கு ஜாஸ்தி பண்றாங்க, இப்படி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் என்ன பார்த்திருப்போம்னா நெகட்டிவா இருக்கவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி விலகி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்த்திருப்போம். ஆனா இப்போ நீங்களே அவ்வளவு நெகட்டிவா இருக்கீங்க. சோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் அகைன் சொல்றேன். நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. என்ன நீங்க சும்மா ஈஸியா வாயில சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கும், ஆனா எப்படிங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாம இருக்கும்னு கேட்டா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது இருக்கு. யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு, நம்ம கிரியேட் பண்ணதுனால அங்க இருக்கு. ஆனா ஆல்ரெடி இருக்கா? அப்படிதான் அந்த படைப்புலயே நல்லது கெட்டது இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம், நான் எப்படி புரியுற மாதிரி சொல்றதுன்னா, கம்ப்ளீட்டா வந்து இது பெர்ஸ்பெக்டிவ் தான், சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ். இப்ப வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிடிக்கும்னா இப்ப நான் வாங்கி தரேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஃபைன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வெஜ்ஜா இருக்காங்கன்னா அவங்கள நான் கூட்டிட்டு போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி தரேன் வா அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். இப்ப இதுல வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு இல்லையா, இப்ப இது தப்பா சரியான்னு கேட்டா, இல்ல இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா கிடையாது. அது அவ்வளவுதான், அப்படியே இருக்கிறது தான். அந்த டிஷ் எனக்கு வேணும் வேண்டாம், இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது எனக்கு ஆகும் ஆகாது, இது எனக்கு ஓகே ஓகே இல்லைங்கிறது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்த தெளிவை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து ரொம்ப அதுக்குள்ள போய் மூழ்க மாட்டோம். ரொம்ப ஈஸியா நம்மள வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து டம்ப் பண்ணறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நெகட்டிவிட்டி அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அதை அப்படியே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அதாவது நெகட்டிவான பொருளோ இல்ல நெகட்டிவான விஷயங்களோ உங்களை நோக்கி வருதுன்னா நீங்க அதை வந்து பார்க்கவே கூடாது. உங்களோட மைண்ட் முழுக்க முழுக்க பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கணும். உங்களை சுத்தி என்ன விஷயம் நெகட்டிவா இருந்தாலுமே அது கூட வந்து நீங்க வந்து போய் அட்டாச் ஆகாம, ரொம்ப நெகட்டிவ் பீப்புள் கிட்ட எல்லாம் போய் ஒட்டாம, ரொம்ப நல்ல விஷயங்களும் உங்களை சுத்தி என்னெல்லாம் பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் இருக்கோ, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சா நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ அதையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது என்னன்னா, இது ஓகேவான்னு கேட்டா ஓகே தான். ஆனா யாருக்கு ஓகே அதுவும் இருக்கு. இது வந்து இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஓகே கிடையாது. நெகட்டிவ்ல இருக்கவங்களுக்கு இப்ப நான் சொன்னது ஓகேவே கிடையாது. பாசிட்டிவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சம்டைம்ஸ் நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்குள்ள நான் போறேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். அவங்களால யூஸ் பண்ண முடியும், ஈவன் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொன்ன விஷயம் ஓவர் நெகட்டிவ் பீப்புள் புரிஞ்சுக்க முடியாது. சோ
ஒரிஜினலா என்ன நீங்க பண்ணணும்? உண்மையாவே நான் இப்படிதாங்க இருக்கிறேன். அதாவது நெகட்டிவா இருக்கேன் நானுங்கிறத ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நம்ம சும்மா வெளியில நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள். என்ன பார்த்தாவே எல்லாரும் பாசிட்டிவ் ஆயிருவாங்க. அப்படி இப்படி நம்ம என்ன வேணா பேசலாம். ஆனா நம்மளோட ஆழ்மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கு மட்டும் தெரியும். நீங்க வெளிய போய் பேசிக்கலாம். ஆனா ஒரிஜினலா என்னங்கிறது உங்களுக்கும் உங்களோட சப்கான்ஷியஸுக்கும் தெரியும். எப்ப வந்து நீங்க அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்த ஸ்கிப் பண்ணி நான் பாசிட்டிவ் நோக்கி ஓடுறேன்னு நீங்க குட்டு குட்டுன்னு கிலோமீட்டர் கணக்குல ஓடுனா கூட உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணி போறீங்க. ஜம்ப் பண்ணி போறீங்க. அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த நெகட்டிவோட எக்ஸ்பீரியன்ஸே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு லைஃப் டைம்ல நமக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய அதாவது எப்படி சொல்றதுன்னா, என் கண்ணு முன்னாடி இப்ப வந்து ஒரு உங்களுக்கு புடிச்சவங்களோ, இல்ல வந்து ரொம்ப நீங்க விரும்புற, ரொம்ப அட்மையர் பண்ற ஆள் யாருன்னு என்னை கேக்குறாங்கன்னா, யாரெல்லாம் உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லங்கிற ரேஞ்சுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எனக்கு அவங்கலாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா எனக்கு இருப்பாங்க. சோ அந்த அந்த லிஸ்ட்ல யார் வேணா இருக்கலாம். அந்த லிஸ்ட்ல நானும் இருப்பேன், எங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. யார் எனக்கு என்ன சுத்தி இருக்க எல்லாருமே என்ன நம்ம மனுஷங்களா இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு சிச்சுவேஷனையும் தாண்டி வரும். சோ நம்ம அந்த கஷ்டம் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கத்துக்கிறோம். அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, நம்ம எப்படி ஹர்ட் ஆனோமோ அத மத்தவனுக்கு பண்ணக்கூடாது. இல்ல அடுத்த டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது, நான் இத பண்ணாம எப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவெல்லாம் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி வந்திருக்கீங்களோ, இல்ல யாரெல்லாம் இப்ப நெகட்டிவா இருக்கீங்களோ, நீங்க எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு பியூர் சோலாவும் ஒரு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு இப்பவே உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் எழுப்பிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நீங்க நினைக்கணுமே ஒழிய, நான் கஷ்டப்படுறேன் என்ன சுத்தி இருக்கவங்களாம் நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டா அது வந்து எப்படின்னே எனக்கு தெரியல. நம்ம வந்து கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படுறதுக்கான அந்த கோத்ரூ பண்றோம் இல்லையா? அதுதாங்க நம்மளோட ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதுதான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா வாயில வந்து நான் பாசிட்டிவா இருக்கேன், எனக்கு இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. இப்போ ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்க லைஃப்ல நடக்குது, உங்க வீட்லயே நடக்குதுன்னு வைங்களேன், அதை நீங்க அப்படியே கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லலாம் எப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்குன்னு வைங்களேன், நீங்க அதை வந்து அந்த ஹாப்பியை வந்து வெளிப்படுத்திடுவீங்க. சரிங்களா? இப்ப அத வெளியில போயிருது. நம்ம மனசுல இருந்து நம்ம ஆழமா எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமோ, அந்த ஹாப்பினஸ் வெளிய காமிச்சிருவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஹாப்பியா இருக்கும்போதும், நம்ம சோகமா ரொம்ப சேடா இருக்கும்போது எப்படி இருப்போம்? ஹாப்பியா இருந்தோம்னா ரொம்ப ஹைப்பரா இருப்போம். எல்லாத்துட்டயும் கலக்கலான்னு பேசுவோம். அப்ப என்ன ஆகும்னா, அது கர்மா கிரியேட் ஆகும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா வெளிய குடுக்குறோமோ, அதே திரும்ப நமக்கு ரிப்பீட்டடா ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ரொம்ப சோகமா, சேடா லைஃப்ல இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. நான் ஏன் பொறந்திருக்கேன்னு தெரியல. அப்படிங்கும்போது அந்த சேட்னஸோட நீங்க இருப்பீங்க இல்லையா? அப்ப அத ஸ்கிப் பண்ணி நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா, அது வந்து உங்க ஆழ் மனசுல அப்படியே இருக்கும். அதுக்கு அந்த அப்படியே இருக்கும். அது வந்து கிளியர் ஆவாது. அந்த பிளாக்க நீங்க போட்ட அந்த விதை வந்து சேடுக்கு உண்டான விதை வந்து அங்கேயே இருக்கும். அத நீங்க வெளிய தள்ளி விடவே இல்ல. ஹாப்பினஸ மட்டும் நம்ம வெளிய தள்ளி விட்டுர்றோம். திரும்ப நமக்கு அது வருது. நம்ம கையில இருக்க பால தூக்கி போட்டோம், திரும்ப அது வருது. ஆனா சேட் அப்படிங்கிற ஒரு பால நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாப்பினஸையும் நம்மளால முழுசா அந்த என்ஜாய் பண்ண முடியாது. இந்த சேடையும் நான் தாண்டி போறேன் அப்படின்னுட்டு அது ஒரு மாதிரி கேட் அண்ட் த வால் மாதிரி சிச்சுவேஷன்ல இருப்போம். சோ நமக்கு என்னன்னா அந்த ஆழ்மனம் வந்து நீங்க நெகட்டிவா இருக்கிற அந்த டைம்ல ஆழ்மனம் வந்து ரொம்ப நம்பிரும் இவங்க வந்து சேடா இருக்காங்கன்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் சேட்னஸ்ங்கிறதே கிடையாது. ஏன் அது ஒரு சின்ன அவேர்னஸ் தான், பெருசா கொஸ்டினே கிடையாது. நான் ஏன் இப்ப இவ்வளவு சேடா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின். இப்ப நான் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன், இப்ப எனக்கு என்ன நடந்தது, யாரால நான் இப்ப சேடா இருக்கேன், இல்ல எந்த விஷயம் எனக்கு ஆகல அப்படிங்கறது அந்த ஒரு கேள்விங்க, குட்டி கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட அந்த சப்கான்சியஸ் வந்து விழிச்சுக்கும். ஓகே இவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க, அப்ப ஆன்சர் பண்ண வேண்டியது கடமை. யாரோட கடமை? கான்சியஸ் மைண்டோட கடமை. நீங்க சப்கான்சியஸ்ல ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு கான்சியஸ் மைண்ட் பதில் சொல்லும். சோ இது ரெண்டும் எப்ப ஈக்குவலா டிராவல் ஆகுதோ அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கணும், நான் வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா அந்த டேர்ம், அது வந்து சப்கான்சியஸும் நம்ம உடல் மனம் எண்ணம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். சோ அப்படி ஒன்னா எல்லாரும் இருக்கும் பொழுது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களுக்கு வேலையே கிடையாது. சோ ஃபைனலி நீங்க நெகட்டிவா இருக்கீங்கன்னா இருந்துட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க யாரும் நீங்க நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னுட்டு நம்மள யாரும் ரொம்ப லோவாவும் நினைக்க போறது இல்லை. இவங்க எல்லாம் பாசிட்டிவ் பீப்புள், இவங்களோட பாசிட்டிவ் ஆரா பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கு, அவங்கள்ட்ட போனாவே செம்ம ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வரும். உங்களுக்கும் கண்டிப்பா வரும், எப்பன்னா ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல ஒரு படிக்கட்டு நீங்க ரீச் பண்ணா மட்டும் தானே ஒரு 100th படிக்கட்டுல நீங்க போய் நிக்க முடியும். சோ நெகட்டிவா இருக்கிறத நினைச்சு கில்ட் எல்லாம் பண்ணாதீங்க. அதை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க வித் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸோட. ஏன் நான் இப்படி இருக்கேன், இதனால என் நிம்மதி போயிருமா அப்படிங்கிற அந்த நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும் போது நான் யாரு அந்த கேள்வி கேட்டே இருங்க. உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். தேங்க்யூ.